நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. சனியன்களா வீட்டுல இருக்கிற சாமான எல்லாத்தையும் ஏன் இப்படி போட்டு உடைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் நானே மண்ணாட வேண்டியிருக்கு உங்களோட. சிவசிவா சிவசிவா சிவசிவா. அண்ணே, கல்கட்டா ஒன்டே மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க? இந்தியாவா பாகிஸ்தானா? பாகிஸ்தான் தான். தேசபக்தியே இல்ல உனக்கு. மோசம் மோசம், இந்தியா தான் ஜெயிக்கும். வேணா பாரு. என்ன பெட்டு? பெட்டா? பெட்டெல்லாம் எதுக்கு? பூவா தலையா போட்டு பார்த்துலாம். இந்தியா தோக்குங்கிறேன். தலை இந்தியா ஜெயிக்குங்கிறேன். பூ. என்னடா யாருமே ஜெயிக்கல? ஏய் அப்பா அப்பா 5 rupees 5 rupees. ஐயோ, 6 ஆயிடுச்சா? அம்மாமா, இன்னைக்கு டெஸ்ட்மா, நிறைய படிக்கணும். மரி வேற வேகமா போயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. நீ கவலையே படாத. அம்மா பதிவிரதடா. வள்ளுவர் மனைவி வாசுகி மாதிரி நம்ம அம்மா. நினைச்சா 6 நிறுத்திடுவாங்கடா அட்டாயத்தை. ஜாதி மத பேதமற்ற ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பல இடங்களில் இத்தகைய சமத்துவபுரங்கள் திறக்கவிருப்பதாக முதல்வர் கூறினார். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா குறித்து கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இந்த நேரத்தில் அப்பனே முருகா காப்பாத்து, ஷண்முகா சரவணபவா. முருகா 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 முருகா. அருமுக சிவமே போற்றி, அமரர் சீதவமே போற்றி, அருள் வடிவேலா போற்றி. பெண்ணே பெண்ணே நீ இல்லாமல் ஐயையோ, பூவே பூவே என் கனவிலும் நினைவிலும் நீ அடியோ. பெண்ணே பெண்ணே நீ எல்லாம். பூவே பூவே என் கனவிலும் நினைவிலும் நீ அடியோ. ரெனால்ஸ் போல உடம்பு, சிம்ரன் போல இடுப்பு, நீயோ இப்போ சிங்கிள், நானும் நீயும் மிங்கிள். முகத்தை பார்த்ததும் உடனே எங்குது ஏன் டீனேஜ், மயக்கும் கண் பார்வைய பார்த்தா ஏறுதுல. ஒரு ஸ்தோத்திர கேசர் விட்டுறாத, எல்லாத்துலயும் உன் குரலையே ரெக்கார்ட் பண்ணி வை. சனியனே சனியனே. பூமியிலே தேவதை உன்னை பார்த்ததும் ஒரு கிஃப்ட், காதலிலே வெற்றி அடைஞ்சா லைஃப்ல ஒரு லிஃப்ட். ஏமா ஏமா, நான் பாடினாலே உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல? நல்ல கீர்த்தனையா பாட, அதை விட்டுட்டு இது என்ன தையா தக்காது கன்றாவி. பாப் மியூசிக் ரசிக்க ஒரு தனி காது வேணும். அது உங்களுக்கு சுத்தமா கிடையாது. ஏன், அந்த ரசனை அந்த குடும்பத்துல யாருக்குமே கிடையாது. சரி சரி, போய் அடுப்ப கவனி போ. சாரிம்மா, நாளைக்கு பாப் மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கு காமராஜர் ஹால்ல. ரிஹர்சல்ஸ்க்கு போகணும். ரொம்ப டைம் ஆச்சு. அடியே ரமணி, உனக்கு தான் நல்ல குரல் இருக்கே, பாட்டு கத்துக்கிட்டா எம்எல் வசந்தகுமாரி ஆட்டம் வருவேன்னு நினைச்சேன். கொல்லங்குடி கருப்பாயாட்டமா வந்துகிட்டு இருக்க. அதுவும் மியூசிக் தான், இதுவும் மியூசிக் தான். என்னடா பிள்ளை நீ? ஏண்டா ராஜா படிக்கல?
காயலாங்கடை சாமான்லாம் கடை பரப்பி வச்சுக்கிட்டு என்னடா இதெல்லாம்? ராஜா, அம்மா கேட்டது காதுல விழலையா? ராஜா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன வெறும் ராஜான்னு கூப்பிடாதீங்கன்னு. ரஜினி ராஜான்னு கூப்பிட்டாதான் நான் ஏன்னு கேட்பேன். நாங்க உனக்கு வச்ச பேர் ராஜா, அப்படித்தான் கூப்பிடுவேன். அப்போ நான் ஏன்னு கேட்க மாட்டேன். நான் என்னம்மா கேட்குறேன் உங்களை? டிவிஎஸ் 50 வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேனா இல்லை மோப்பெட் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேனா? கூப்பிடும்போது ரஜினி ராஜா அப்படின்னு கூப்பிடுங்கன்னு கேட்குறேன். தட்ஸ் ஆல். இப்படி வெறியா இருந்தா நீ ஸ்கூல் படிப்பே முடிக்க போறது இல்ல நினைக்கிறேன். இப்போ அப்படிதான் நினைப்பீங்க. நான் ஒரு சூப்பர் இன்ஜினியரா வரும்போது ரஜினின்ற பேருக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு அப்பதான் புரியும். ரஜினி ராஜாவா? ரஜினி ராஜா, ரஜினின்னு பேரை முன்னால சேர்த்துக்கிட்டா மட்டும் போதுமா? அம்மா, யூ ஹேவ் நோ ஐடியா. போக போக பாருங்க, தமிழ்நாட்டு தலைவருங்க சில பேரு போட்டி போட்டுக்கிட்டு தாம் பேருக்கு முன்னால ரஜினி அப்படின்னு சேர்த்துக்க போறாங்க, இன்க்ளூடிங் சம் விமன். அவன் எங்கடா அவன்? சீமந்த புத்திரன், நீ எழுந்திருக்கவே இல்லையா? கௌதம், வேலை இல்ல சரி, அதுக்காக இப்படி தூங்கிட்டே இருந்தா எப்படிடா? இன்னும் உனக்கு மெட்ராஸ் கோழி கூவலியா? உலக்க எழுந்துடா. இப்படி பட்ட பகல் 8 மணிக்கு எழுந்தேன்னாக்கா மூதேவி தான் உன் முகத்துல முழிப்பா. அதிர்ஷ்டம் இல்ல அதிர்ஷ்டம் இல்லைன்னு எங்க அந்த அதிர்ஷ்டம் வரும்? உலக்க உலக்க சோம்பேறி, எழுந்துடா. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்தா எங்கேருந்து லட்சுமி கடாட்சம் வரும் உனக்குங்கிறேன். எழுந்துடா அறிவு கட்டவனே. ஐயோ நீங்களா? சிவசிவா சிவசிவா. என்னடி போனா நல்ல கனவுல இருந்தே எழுப்பிட்டியே எப்படி? என்ன 3 ஜோக்கரோட 2 சீக்வன்ஸா? அது இல்லடி, 3ஆம் நம்பர் முன்னால வந்துகிட்டு இருந்தது. அது என்னது? அது உங்க புள்ள கட்டில வந்து படுத்துக்கிட்டு. மோகனா, நம்ம பிள்ளையாண்டா பேர் கௌதம் இல்லையா, அவன் எங்கேயாவது போதி மரத்தடியில் போய் படுத்திருப்பான். என் ரூம்ல ஒரே கொசு தொல்லை, அதான் கஷ்டப்பட்டு கொசுக்களெல்லாம் கொசு வலையில் அடைச்சி வச்சுட்டு இங்கே வந்து படுத்துட்டேன். மோகனா, பெட் காஃபி எங்கடி? பல்லு விளக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பெட் காஃபி. பல்லு விளக்கிட்டு காஃபி சாப்பிட்டா பெட் காஃபி இல்லை, பேட் காஃபி. என்ன இனி இன்டர்வியூக்கு டைய என்ன அப்படியாவது வேலை கிடைக்குதான்னு பாக்குறீங்க? அந்த ராசியை பார்த்துருவோம். நியூமராலஜி படி TIE 415 டோட்டல் 10. நம்பர் 1 எனக்கு லக்கி நம்பர். பார்த்துருவோம். வெறும் நம்புறவங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஏய் ரமணி, ஒரு சின்ன ஹெல்ப். என்ன கைமாத்த? ஜஸ்ட் ஒரு 100 rupees அவசரமா தேவையா இருக்கு. கையில காசே இல்லை. கையில காசே இல்லைங்கிற அப்புறம் இது எப்படி விதவிதமா பர்ஃப்யூம், விதவிதமா பவுடர்? ஏய் இதெல்லாம் எம்டிமா, ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஒரு ஷோ, அவ்வளவுதான். ரமணி 100 rupees அவ்வளவுதான். பழைய பாக்கியெல்லாம் செட்டில் பண்ணாத வரைக்கும் புது கைமாத்து கிடையாது. நீ எனக்கு எவ்வளவு தரணும் தெரியுமா? ஏய் உடனே அந்த டைரியை தூக்கிட்டு வந்துடாத. அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சமாவது அண்ணங்கிற பாசம் இருக்கா? நீ என்ன சிஸ்டர், நான் என்ன பிரதர்? போ. அண்ணங்கிட்டே கணக்கு பாக்குறீங்க, நல்லா இருக்காது. பிரதர் வேற, பணம் வேற, பாசம் வேற. நீ 278 ரூபா கொடுக்கணும். பாரு ரமணி, சினிமாலாம் பார்த்திருக்கியா? அண்ணன் தங்கச்சி பாசம் எப்படி? வயசுக்கு வந்த தங்கச்சிக்கு வயசுக்கு வந்த அண்ணன் சாப்பாடு ஊட்டி விடுவான். எவ்வளவு பாசம் பாத்தியா? நீ எனக்கு கை மாத்து கொடுக்க மாட்டேங்கிற. ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுத்து தியாகம் பண்ண கேஸ் எல்லாம் இருக்கு. 100 ரூபாய்க்கு என்ன நீ நம்ப மாட்டேங்கிற. அண்ணங்கிட்டே கை நீட்டி வட்டி வாங்குற. நியாயமா அது? அதெல்லாம் பாசமலர் பீரியட் பிரதர். இப்போ என்ன பீரியடுங்கிற? கணக்கு பீரியட். சொந்த தங்கையே அண்ணன் கிட்ட கை நீட்டி வட்டி வாங்குற பீரியட் இது. கண்ணுல ப்ளீஸ் 100 rupeesமா, ஜஸ்ட் 100 rupeesமா. இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு. ரமணி, இப்ப உனக்கே ஏதாவது ஒண்ணு ஆய் போச்சுன்னு வச்சுக்க, கைவீஸ் அம்மா கைவீஸ். சீ, வாய மூடு. பாசமலர்ல சிஸ்டர் சேர்த்ததுக்கு அப்புறம் சிவாஜி பாடுற மாதிரியா? நான் கூசல உனக்கு? பின்ன பாருங்கம்மா, கை செலவுக்கு 100 ரூபாய் பணம் கேட்டா 100 ஆர்குமெண்ட் பண்றா. உனக்கு பேங்க் ஆவ? பாவம், அவளும் ஏதோ கோரஸ் குரூப்லயும் மியூசிக் குரூப்லயும் பாடி சம்பாதிக்கிறா, தனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிறா. அதுல போய் கைமாத்து கேக்குறியே, வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமே இல்ல. வேலை கிடைக்காதவனுக்கு வெக்க என்ன வேண்டி கிடக்கு? வேலை கிடைக்கலன்னா தேடணும், தெருவா தேடணும், தெருப்பொறுக்கி ஆட்டம், அப்பதான் கிடைக்கும். அது என்ன பிளாஸ்டிக் சாமானா தெருவா கொட்டி கிடக்கிறதுக்கு? ஏச்ச பாரு, உனக்கு என்ன வேலை வேலைக்கு சோறு கிடைச்சிருது, தங்கறதுக்கு இடம், துணிமணி, ஓசிலியா டூத் பேஸ்ட், பவுடர், சோப்பு, துணி துவைக்கிறதுக்கு வேலைக்காரி. அதான் ராஜா வட்டம் ஊரை சுத்தி வர. நீ உன்னோட படிச்சவங்க அத்தனை பேருக்கும் வேலை கிடைச்சிருக்கு.
அவங்களுக்குலாம் ரெக்கமெண்டேஷன் இருக்குமா? அவங்க அவங்க அப்பன் பேரை சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா வேலை கிடைக்குது. ஆனா இவர் பேரை சொன்னா எவன் வேலை கொடுக்குறான்? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான். இவர் அப்பான்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குமா? சொல்லிக்காத. ஏன் சொல்லிக்கிற? சுயமா நீ ஏன் உன் காலில் ஒரு வேலையை தேடிக்க? ஐ கேன் ஒன்லி டேக் த ஹார்ஸ் டு த பாண்ட். கரெக்டா? எல்லாம் நம்ம 2 பேரும் பட்ட பாவம் பாவம் பாவம். எனக்கு வேலை கிடைக்கலங்கிறதுனால நான் உயிர் வாழறதே உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் வச்சுக்கிங்க. அதுக்காக ரோசப்பட்டு நாளைக்கே வேலையோட வந்து நிற்க போறியா? அதனும் இல்லை. சும்மா திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. சரி, நீ திட்டு. இந்த தெருப்பூரை தெரிஞ்சிருக்குப்பா உனக்கு வேலை இல்லைன்னு. எந்த ஜென்மாந்தரத்து பாவமும் இப்படி தண்டமா வளர்ந்து நிற்கிறான். நான் இந்த வீட்டில் பிறந்திருக்கவே கூடாது. நான் எங்கேயாவது போய் ஒழிஞ்சு தொலைகிறேன். சரி சரி, டிஃபன் சாப்பிட்டுட்டு போ. என்ன டிஃபன்? நேத்து பிரெட் இருந்தது, அது அப்படியே கொடுக்க மனசு வரல. உனக்கு பிடிக்குமேன்னு அதே உப்புமா பண்ணி வச்சிருக்கேன். சட்னி இருக்கா? ஒழிஞ்சு போறவனுக்கு உப்புமாக்கு சட்னி அதுக்கு போற போக்குல. இந்த வீட்டில் ஒருத்தர் வெறும் வாயம் நின்றுட்டு இருக்காரு. அவரை சட்னி பண்ணிட்டு தான் போறேன் போற போக்குல. என்னை கண்டால இந்த வீட்டில் யாருக்கும் பிடிக்கல. என்னப்பா கௌதம், வீட்டில் சண்டையா? கோபமா மிதிக்கிற மோட்டார் பைக்க? மிஸ்டர் பால்கனி நாயுடு, உங்க வேலையை பார்த்துன்னு போங்க. என் வேலையே இதுதானேப்பா. மற்றவங்களை பற்றி கவலைப்படுறது. முழு சண்டையும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்காதீங்கப்பா. என் காது வேற சரியா கேட்கறது இல்லை இப்பெல்லாம். அப்பா அம்மா, பொழுது விடிஞ்சு பொழுது போனா உங்க 2 பேருக்கும் வேற வேலையே கிடையாதா? ஏன்பா அண்ணன் இப்படி இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க? நான் ஆரம்பிக்கலமா, ஆரம்பிச்சதுல உங்க அம்மா தான். நான் ஆரம்பிச்சேன், நான் கண்டிக்கிறேன். அதுல எதுக்கு நீங்க வந்து நடுவுல போடுறீங்க? அப்புறம் சான்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ? தலையெழுத்து. உங்களை கட்டிக்கிட்டு அவனையும் பெத்து தொலைச்சிட்டேன். ஏதோ மனசு கேட்கல 2 வார்த்தை சொல்லிவிட்டேன். என்ன நீ வாய்க்கு வாய் என்ன கல்யாணம் கட்டிக்கிறத பத்தி கேவலமா பேசிட்டு இருக்க? நீ என் குலம் என்ன, கோத்திரம் என்ன, என் பரம்பரை என்ன? தெரியுமே உங்க பரம்பரையை பத்தி. என்ன தெரியும்? ஐபி கொடுத்த பரம்பரை. அதுக்கு முன்னால மழை பெஞ்சா முத்தத்துல 1000 ரூபா நோட்ல கப்பல் விடுவோம். அடாடாடாடா, கப்பல் ஓட்டிய தமிழர் பரம்பரை. ஏண்டி மோனா, நானே மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா வேற எவன் உன்னை கல்யாணம் கட்டிட்டு இருந்திருப்பான்? அதை மட்டும் சொல்லாதீங்க. அந்த காலத்துல பிரபலமான ஒருத்தன் கோவில்ல என்ன பார்த்துட்டு கட்டிக்கிட்டா இவ்வளவுதான் கட்டிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னான். அப்படி பிரபலமானவன் என்ன லவ் பண்ணான் தெரியுமா? இந்த மூஞ்சியை பார்த்து யார் அந்த பிரபலம்? போறதான அவன் பின்னாலேயே யாரோ லவ் பண்ணானா? டூப்பு விடுறா பாரு, டூப்பு. வாய மூடுங்க. எங்க தெருவுலயே எனக்கு சவுகார் ஜானகின்னு பேரு தெரியுமா? அழகா நல்லா தான் இருந்த. அம்மாமா, யாருமா அந்த பிரபலம்? சொல்லுங்கம்மா சொல்லுமா ப்ளீஸ். உங்களை யாருமா லவ் பண்ணாங்க? அதெல்லாம் எதுக்கு இப்போ? அதானே. அம்மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா. ஒரு சினிமா ஹீரோ. பெஸ்ட் ஜோக் ஆஃப் தி இயர். சும்மா இருக்கப்பா. அம்மா, ஏமா அந்த ஹீரோவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கல? எங்க அப்பா வேண்டான்னுட்டாரு. சினிமாக்காரங்க சம்பந்தம் சரிப்பட்டு வராதுன்னு அந்த ஹீரோ முகத்திலேயே அடிச்சாப்புல சொல்லிட்டாரு. ச்சே, நீங்க இந்த ஹீரோவே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம். நானாவது இன்னும் கொஞ்சம் அழகா பிறந்திருப்பேன். நானும் தான் அவரையே கல்யாணம் பண்ணியிருந்தா ஜாம் ஜாம்னு வாழ்ந்திருப்பேன். ஆமாமா, அவரோட 5-6 வீட்டுல நீ ஒரு வீடா வாழ்ந்திருப்ப. அப்பா ப்ளீஸ். அம்மா, யாருமா அந்த ஹீரோ? ப்ளீஸ் சொல்லுமா ப்ளீஸ்மா. வேண்டாண்டி, பழைய கதையெல்லாம் வேண்டாம். அவர் பேர் எதுக்கு இப்போ? ஆமாமா, அதாவது நாம போய் வெரிஃபை பண்ண போறோமேன்னு பயந்து போய் உங்க அம்மா சொல்ல மாட்டேன்றா. இவ்வளவு எதுக்கு? இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். சந்திரலேகா ஃபேம் டிஆர் ராஜகுமாரி, ஷி லவ்டு மீ. நானும் காதலிச்சேன். எங்க அப்பா தான் வேணான்ட்டான். ஜாதகபுரத்தை சரியில்லைன்ட்டான். யூஸ்லெஸ் ஃபெலோ. டூப்பு டூப்பு, இதுதான் பெஸ்ட் ஜோக் ஆஃப் தி செஞ்சுரி. அப்பா கடக்குறாரு, விடுங்கம்மா. அம்மா, யாருமா அந்த ஹீரோ? என்ன கட்டிக்க முடியலங்கிற வருத்தத்துல அவர் இந்த ஊரை விட்டே போயிட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் அதைத்தான் பண்ணிருப்பாரு. அவருக்கு இந்த ஊர்லயே இருக்க பிடிக்காம ஹைதராபாத் போயிட்டாரு. அம்மா, என்டி ராமராவா நாகேஸ்வர ராவா? பேரெல்லாம் எதுக்கு? கழுத்தா இருத்தாலும் சொல்ல மாட்டேன். கழுத்தங்க இருக்கு உனக்கு. அதை தேடி தேடி தானே நானே தாலி கட்டினேன். சவுகார் ஜானகி, சரோஜா தேவி, லலிதா, பத்மினி பேரை வச்சுக்கிட்டு ஆயிப்போச்சா? உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு ஒரு பாட்டு பாடுன்னு பிரமாதமா டான்ஸ் ஆடுவா அப்படின்னா உங்க அப்பா. ஆடினியே ஒரு ஆட்டம் கன்றாவி. அதுக்கு என்னவா? ஏன் பள்ளி கொண்டீரையா ஆடினே? அன்னைக்கு தான் தெரிஞ்சது நடராஜரையே ஒத்த கால தூக்கிட்டு இருக்கிறாருன்னு. ஏன் ஏன் என்னவா? என்ன தெரிஞ்சது? கன்றாவி ஆடுறவங்கள காலால் எட்டி உதைக்கித்தான். பாத்தியாமா, இந்த மாதிரி ஞான சூன்யத்தை கட்டிக்கிட்டு என் கலா ரசனையே செத்து போச்சு. இதுதான் இந்த மோகனா செஞ்ச பெரிய தப்பு.
மோகனான்னு பேர் வச்சுட்டா பெரிய தில்லானா மோகனாம்பா ஆயிடுவியா? சந்திரபாபுன்னு பேர் வச்சுக்கிட்டா சந்திரபாபு ஆயிடுவீங்களா? இந்த மாதிரி தாடி வச்சுக்கிட்டா சந்திரபாபு நாயுடு ஆயிடுவீங்களா? என்னமோ உங்க குடும்பம் தான் பெரிய கலை குடும்பம்னு பேசிக்கிறீங்க. எங்க குடும்பமும் தான். அங்க பார் எத்தனை கப்பு வாங்கியிருக்காங்க. பாட்டுக்குன்னு, பேச்சுக்குன்னு, டான்ஸுக்குன்னு, ஸ்போர்ட்ஸ். பார்த்தேனே சுண்டைக்காயா கடைசியில வருவாங்களே அவங்களுக்கு கொடுக்குற சின்ன சின்ன கப் மாதிரி இத்துணுண்டு வாயில போட்டா உள்ள போயிடும். இதுல பெருசா தம்பட்டம் வேற. நான் ஏன் தம்பட்ட அடிக்கணும்? என் கால் தம்பட்ட அடிக்கும், மிருதங்க அடிக்கும், கஞ்சிரா அடிக்கும், அப்படி ஆடுவேன். ஐயோ அப்பா நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? ஆச்சரியமா இருக்க? வடுவூர் ராமையா பிள்ளைட்ட 6 வருஷம் இருந்திருக்கு. என்னவா இருந்தீங்க, சிஷ்யனாவா? அவர் கச்சேரிக்கு போற போதெல்லாம் கூஜாவை தூக்கிட்டு கூடவே போயிருப்பாரு. அவர் எனக்கு கத்து கொடுத்த வித்தைக்கு கூஜா என்ன ஃப்ரிட்ஜே தூக்கிட்டு போமே. நீ என்ன பெரிய டான்ஸ் ஆடுவேன்னு டான்ஸ் விடுற அப்படின்னு ஆடி காட்டேன் பார்ப்போம். உன் பொண்ணு உன் டான்ஸ் லட்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மா அப்பா மூக்க உடைக்கிற மாதிரி ஒரு ஆட்டம் ஆடி காட்டுங்கம்மா. எனக்கு என்ன பயம், நான் பால சரஸ்வதியோட சிஷ்யர். அந்த அம்மா இப்ப இல்லையா, அதான் தைரியமா அவங்க பேரை இழுக்கிறா. வீண் பேச்செல்லாம் அதுக்கு. அம்மா இப்ப ஆடி காட்டுவாங்க, அதையே நீங்க திருப்பி ஆடி காட்டணும். டச்சு விட்டு போச்சு, இருந்தாலும் பிடிச்சிருவேன். நீ ஆடுறி. அவ்வளவுதானே, நல்லா பாத்துக்கிடுங்க. தை இது தை ஆடுங்க. தை 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 தை. அடுத்தது தாக்கிட்ட தை இது தை. தாக்கிட்ட தை தாக்கிட்ட. ஐயோ எங்கேயான பழைய கட்டடத்தை இடிக்கணும்னா உங்க அப்பாவை கூட்டிட்டு போலாம். இது ஒரு வேலை இந்த வீட்ல. என்னடி மனோரஞ்சிதம், வர வர ரொம்ப மோசமாயிட்ட. நினைச்சு லீவ் போடுற, லேட்டா வர, இஷ்டம் இல்லைன்னா நின்னுக்க. நான் என்னமா பண்றது, என் ஹவுஸ்காரம் பண்ற ப்ராப்ளம் பெருசா போச்சு. அதான் இது ஹவுஸ்காரம். அதாமா என் வீட்டுக்காரன், அந்த ஆளு ஒரு ட்ரங்கர்டுன்னு சொல்லு. ஒஸ்தி சரக்குன்னா ட்ரங்கரு, பட்டனா ட்ரிங்கர். அந்த ஆளு கூட மல்லுகிட்ட என்னால முடியல கண்ண. குடிக்கலன்னா விட்டு ஒழிக்க வேண்டியதானே. ஐயா தாலி சென்டிமெண்ட் ஒதுக்குதுல, பிச்சுக்க முடியல. அந்த பாவி ட்ரிங்க் பண்ணியே ஒரு நாளைக்கு டை ஆக போறான். அத நினைச்சா தான் சிம்பத்தியாக இருக்குது. அது சரி, இன்னைக்கு ஏன் லேட்டு? அதை ஏன் கேக்குற? தெருவில் ஒருத்தன் டை ஆகி போட்டான். ஒரு சைட்ல ஒரே ஃபைட்டு, தெரு முழுக்க ஜாம் ஆகி போச்சு. அதாமா டிராபிக் ஜாமு. நடந்து போறவ உனக்கு என்ன டிராபிக் ஜாம்? கிளம்பினாங்கிறான், ஹவுஸ்காரன் வந்துட்டான். எங்க போயிட்டு இம்மா லேட்டா வரேன்றேன், கிராபிக் போனேன்றேன். அதுக்கு ஏன் 1.25 ஹவருன்ற, கிராப்பர் வரலையா? அதாமா ஹெட் கட்ரு. டா ஓனா, நம்ம கையில போய் சொல்லாத, நீ தெரு முனையில மங்காத்த ஆடின்னு வரேன்ற, லாஃபிங் பண்றான் பாஸ்டர்டு. என்ன மனோரஞ்சிதம், புருஷனை போய் பாஸ்டர்டுங்கிற? ஐயா நாங்க கொஞ்சிக்கும் போது கூட அப்படிதாம்மா சொல்லிக்குவோம். மொத்தத்துல லைஃபே பேஜாரா போச்சு. ஒன்றும் இல்லை, இந்த வெங்காயம் இல்லை, போடா வெங்காயம்னு வெள்ளாட்டுக்கு சொல்லுவோம். அது இன்னும் விலை விக்குது பாத்தியா, ஸ்கைக்கு போச்சு. இருக்கட்டும், அடுத்த தபா எலெக்ஷன் வரட்டும், நான் நிக்க போறேன். பார்லிமெண்ட்ல பூந்து தாட்டு பூட்டுன்னு எல்லாரையும் ஒரு அடி அடிக்கிறேன் பார். அது யாருது? பீகார் ராபரி தேவி. அவங்கள காட்டில நான் என்ன குறைஞ்சா போயிட்டேன். பூந்து ஒரு உழுக்குறேன் பாரு. ஐயா என்னம்மா இது, அல்ல குறையாது போலகுதா. பார்லிமெண்ட்டையே ஒரு உழுக்க போறேன் நீயே, அதுக்கு சகுனம் இது. எல்லாத்தையும் பெருக்கி வாரி அள்ளி போடுறதுக்கு
அம்மாடியா நீ டபுள் சம்பளம் கொடுக்கணும் அம்மா முதல்ல ஊட்ட மாத்துமா ஊட்டமா ஐயோ அம்மாடியா எப்ப கார பேந்து உயும் உழாதுன்னு ஒரே டென்ஷன் ஆகுதுமா அம்மா விட்ட மாத்துமா